சுந்தரகாண்டம் அத்தியாயம் 5. சீதை உயிரை விடத் துணிதல். அனுமன் சீதை சந்திப்பு. என்னை விடுத்து ஆரியன் உயிர் வாழான். இத்தனை நாள் அவன் என்னை காண வராது ஏன்? அரக்கன் தூக்கிச் செல்லும் போது என்னை பார்க்க ஜடாயு அண்ணலிடம் செல்வதற்கு உயிருடன் இல்லையோ என்னவோ? உருவம் மறைந்தால் அன்பு மறையும். அந்த சொல் என் மலானுக்கு பொருந்துமோ? அப்படி இருக்காது. என் மனம் இன்று ஏன் ஒரு நிலையில் இல்லை? உயிர் வாழ்வதை விட அதை துறப்பதே மேல். துயரக்கடலில் மூழ்கிய ஜானகி தன் கழுத்தை கட்டினாள். சிசும்பா மரக்கிளையில் தன் நீண்ட கருங்குழலை சுற்றினாள். இந்த உயிர் இருப்பதால் அன்றோ இன்னும் துயரம் போம் இது. கண்ணை மூடி அண்ணலை மனதில் நினைத்து அதை நிறுத்தினாள். மங்களகரமாக கைகளும் கால்களும் துடித்தன. மனதில் தைரியம் வந்து குடிகொண்டன. ராம் ராம் மந்திரம் மின்னிலிருந்து ஒலித்தன. என்றும் துஞ்சா அரக்கியர்கள் துயில் கொண்டனர். ஐயனே, இவ்வடிவத்துடன் சீதையின் முன் நின்றால் இது ராவணனே குரங்கு வடிவில் வந்தவன் என்று அன்னை நினைத்து பயம் கொள்ளுவாரே. எவ்வுருவத்தில் செல்வது? அன்னையிடம் எந்த மொழியில் பேசுவது? ராமராமா, புத்திமான்களில் சிறந்தவன் அவனே அனுமன். பாடினான் அண்ணனின் புகழை மெல்ல மரத்தின் மீதிலிருந்து. ராமனுடைய ஆற்றலை புகழ்ந்து கூறினான். மரங்களும் ராம ராம மந்திரம் என்று சொல்ல கேட்டது. ராம சரித்திரம் அன்னையின் காதில் படர்ந்தது. யானே கண்டனன் அன்னையை ராமனின் ஆணையால். யானே அண்டத்தின் நாயகன் அருள் தூதன் அனுமன். என் சேவடி சிரம் தாழ்ந்து நிற்கின்றேன். அஞ்சர்க அன்னையே, அஞ்சர்க அண்ணல் வந்து தெய்வத்தை மீட்பான். அரக்கர் குலமும் அவன் தலைவனும் அழிக்க வேலை வந்தது. ஆரியன் தன் சொல் தாங்கள் அறிய சொல்லிய சொல் உள்ளது. ஆரணங்கே, யான் ராமனின் தூதன், இதை ஏற்றுக்கொள்க. நீவீர் அரக்கனே ஆகுக, வேறு ஒரு அமரனே ஆகுக. குரங்கு இனத்து ஒருவனேதான் ஆகுக கொடுமை. ஆக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி கலக்கம் அடைந்தவனை உணர்வு பெறச் செய்தாய் வாலிய. அன்னையே, சுக்ரீவன் எனும் வானரகத் தலைவன் என் தலைவன். அவனின் மனையாளை அவனின் தலையன் வாலி சிறை வைத்தான். வாலியின் மாயை ஒழித்து அண்ணல் சுக்ரீவனிடம் நட்பு கொண்டார். சுக்ரீவனின் ஆணைப்படி தங்களை தேடி வந்த அனுமன் நான். சுந்தரியே, அண்ணலின் அழகை தங்கள் முன் எவ்விதம் சொல்வேன்? அவரின் திருமுகம் கமலம் ஆகுமெனில் கண்களுக்கு என்ன சொல்வேன்? ஆரியனின் முகம் முழுநிலவு, அது தரும் குளிர்ச்சி என்று சொல்வேன். ஆனால் அது கூட வளர்ந்து பின் தேய்ந்து பொலி மங்குகிறதே. அன்னையே, அண்ணனின் வரலாறு இதுவரை நான் சொல்ல அனுபவம் கொண்ட நீவீர். அதை திரும்ப சொல்ல ஆரியனின் அளவற்ற அருள்மலை இவ்விடமே வரும். காட்டினேன் தன் உருவம் ஆகாசம் முதல் பாதாளம் வரை. நீட்டினான் தன்மார்பை ஆதமுதிசல் முடியும் வரை.